ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான மக்களே, இன்று நாம் சந்தோஷம் கொள்ள வேண்டும். ஒரு 3 காரியத்திற்காக ஏப்ரல் மாதம் போய்விட்டது, புதிய மாதம் வந்திருக்கிறது. இந்த புதிய மாதம், மே மாதம், நம் அனைவரும் கத்தோலிக்க மக்களாகிய நமக்கு இது ஒரு புனிதமான மாதம். காரணம், இது திருச்சபை இந்த மாதத்தை வணக்க மாதம் என்று அறிவித்திருக்கிறது. வணக்க மாதம் என்று சொல்லுகிற போது நமக்கு எல்லாரும் தெரியும், நம்முடைய குடும்பங்களில் திருச்சபை மாலை தியானிக்க வேண்டும், அதுதானே? அப்போது இந்த மாதத்தில் தயவு செய்து முதல் நாளிலிருந்தே உங்களுடைய குடும்பங்கள் அன்றாடம் திருச்சபை மாலை தியானித்து கொண்டு தான் இருப்பீர்கள். எனக்கு தெரியும், உங்களுடைய இல்லங்களிலே மாதாவுக்கென ஒரு திருப்பிடம், அதில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பது தெரியும். அதே நேரத்தில் நாம் நம்மையே ஞாபகப்படுத்தி கொள்வோம். இந்த மே மாதத்தில் அட்லீஸ்ட் இந்த 31 நாட்களும் என்னுடைய குடும்பத்தில் திருச்சபை மாலையை தியானிக்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எனவே இது முதல் காரியம். நாம் அன்னைக்கு நாம் எடுக்கிற இந்த சிறிய சிறிய நம்பிக்கையின் செயல்கள் நம்மை ஊக்குவிக்கும், நம்மை பலப்படுத்தும், நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவும், இன்னும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளி குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நாள். எனவே இதுவும் இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி. மூன்றாவதாக பார்க்கிற போது இன்றைக்கு தாய் திருச்சபையானது பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. ஆக திரு அவையோடு நாமும் இணைந்திருக்கிறோம். அகில உலகமெங்கும் இருக்கிற திரு அவையோடு நாமும் இணைந்திருப்பதால் இதுவும் ஒரு மகிழ்ச்சி. ஆக இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் தான் கடவுள் தன் மக்களுக்கு பேச வருகிறார், இறை வார்த்தை உணர்த்த வருகிறார். இன்றைய செய்தியாக நாம் தியானிக்க வேண்டியது, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள்.
உயிருள்ள கல். கல் இது ஒரு உயிரோட்டம் இல்லாதது. ஆனால் விவிலியத்தில் பார்க்கிறோம், உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். இது ஒரு உருவகம். சிற்பியானவன் உயிரற்ற கல்லை எடுத்து அதை மெதுவாக செதுக்கி 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 தேவையற்ற அந்த பிசிறுகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவையான ஒரு மனநிலையோடு ஒரு உருவகத்தை செய்கிறான். அங்குதான் அந்த கல்லுக்கு மதிப்பு உண்டு. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் வருகிற போது நாம் எளிதாக ஆண்டவரை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அவன் அடுத்த வீட்டில் நன்றாக இருக்கிறான், அடுத்த வீட்டில் நல்ல வாகனம் வைத்திருக்கிறான், அடுத்தவருடைய கழுத்தில் அவ்வளவு நகை இருக்கிறது என்று ஒப்பிட்டு கொண்டே நமக்கு துன்பம் வருகிற போது நாம் கடவுளையே மறந்து விடுகிறோம். ஆனால் உயிருள்ள கல் என்பது கடவுள் இந்த துன்பங்களை கொடுத்து தான், அது கஷ்டம்தான், நம் மனிதர்களாகிய நமக்கு அது வருகிற போது ஏன் என்ற ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டத்தில் தான் நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்கும். ஆக அந்த அனுபவத்திலே, துன்ப அனுபவத்திலே தான் நமக்கு மீட்பு உண்டு. நினைத்து பாருங்கள், அன்னை மாமரி அந்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட போது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? நான் கணவனை அறியேன், இன்னும் நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வெர்ஜினாக கன்னிப்பெண்ணாக இருக்கிற எனக்கு ஏன் இந்த ஒரு துன்பக்களம்? ஆனால் கடவுளை அவள் நம்பினாள். அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். கடவுளை நாம் நம்புகிற போது தான் அது செயல் வடிவம் பெறும். மீட்புக்கு தாயாக கடவுள் அந்த மகளை தேர்ந்தெடுக்கிறார். இப்படித்தான் யோபு புத்தகத்திலே பார்க்கிறோம். நல்ல மனிதனாக வாழ்ந்த அவனுக்கு அந்த ஒரு துன்ப துயரங்கள் சாத்தான் சோதனை செய்து இறுதி வரை துன்ப துயரத்திலே அவன் படுகிற வேதனைகளை எல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இறுதியிலே பார்க்கிற போது நம்பிக்கையிலே நிலைத்து நின்றான், கடவுளை புறக்கணியாது நின்றான். அதனால் கடவுள் அவனுக்கு 2 மடங்காக 3 மடங்காக அவரை உயர்த்துகிறார். இப்படித்தான் உயிருள்ள கல்லாக இருக்கிற ஆண்டவரை நாம் இன்று தேட வேண்டும். எப்படி நாம் தேடுகிறோம்? அதே விவிலிய பகுதியில் நாம் பார்க்கிறோம், மனிதரால் இந்த உயிருள்ள கல் உதறி தள்ளப்பட்ட கல். கடவுளை நாம் உதறி தள்ளிவிடுகிறோம் நம்முடைய தீமைகள் வழியாக, அல்லது தீய கருவூலமாகிய நம்முடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கிற போது இந்த உயிருள்ள கல்லை நாம் புறக்கணிக்கிறோம், உதறி தள்ளிவிடுகிறோம். நாம் இவரை வெறுக்கிறோம். ஒளியோடு வந்திருக்கிற கடவுளை நாம் இருளைத்தான் நாம் சார்ந்திருக்கிறோம். எனவே தான் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், மக்கள் ஒளியை விட இருளையே சார்ந்து நின்றார்கள், இருளையே விரும்பினார்கள். காரணம், அவருடைய செயல்கள் தீச்செயல்களாக இருந்ததால் அவர்கள் ஒளிக்கு வரவில்லை. ஆக இப்படியாக கடவுளை நாம் அந்த உயிருள்ளம் கொண்ட அந்த கல்லை நாம் புறக்கணித்து தான் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரம். பிரியமான மக்களை, நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், தூங்காதீங்க, சரியா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதனால் வாசிக்கிறதுனால சாமி கொஞ்சம் நான் வாசிங்க, நான் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு வர்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரியா? மத்தேயு நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் மக்கள் இந்த இயேசுவை எப்படி புறக்கணித்தார்கள் என்பது தான். அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் என்று உதறி தள்ளுதல், குடிகாரன் என உதறி தள்ளினோம். இவர் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என இவரை உதறி தள்ளினோம். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே. அங்கே பாருங்க, அந்த பாசிட்டிவ் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம புறம்பே தள்ளி 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 வைத்திருந்தாலும் நம்பிக்கை ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்கள், நம்முடைய செயல்கள் நம்பிக்கைக்குரியவையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இன்னும் ஒரு முறை மத்தேயு நற்செய்தி 27:63 பார்க்கிறோம், எப்படி இவரை நாம் உதறி தள்ளுகிறோம் என்றால் இயேசுவுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறோம். இங்கே பார்க்கிறோம் அல்லவா, இவன் ஒரு பெருந்தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளின் நண்பன், வரிதண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன். அங்கே பார்க்கிறோம் இவரை இயேசுவை எத்தன் என குறிப்பிடுகிறார்கள். எத்தன்னா என்ன தெரியுமா? தமிழில், தூய தமிழில் எத்தன் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரண தமிழில் என்னவா எத்தன்னா? பைத்தியக்காரன்.
நினச்சி பாருங்கள். இயேசுவை என்ன சொல்கிறாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், 3 நாளில் நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்கிறான். அதனால அவனை சொன்ன கல்லறையை சுற்றி நாங்கள் நிற்கணும், அந்த ஒரு அதிகாரத்தை கொடுங்க, அந்த ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தன்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து பைத்தியக்காரன் என்ற ஒரு பெயரை சொல்லி இவரை நான் புறக்கணிக்கிறோம். ஆனால் கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுவது, உனக்குள்ளே இருக்கிற கருவூலம் நல்லது, உன்னுடைய சிந்தனைகள் நல்லது, நீ மீண்டும் மீண்டும் புது வலிமை அடைய வேண்டுமானால் நீ உயிரோட்டம் பெற வேண்டும், உன்னுடைய திருமுழுக்கினால் நீ உயிரோட்டம் பெற வேண்டும், உன்னுடைய நற்கருணை என்ற அருட்சாதனத்தில் நீ உயிர் பெற வேண்டும். எனவே தான் நீ மீட்புக்கு வழிகாரணனாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆக கடவுள் இந்த உயிருள்ள கல்லை தன் மகன் இயேசுவை எப்படி உயர்த்துகிறார் என்றால், நாம் பார்க்கிறோம், நாம் அழியாமல் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். இந்த உயிருள்ள கல்லை நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த உயிருள்ள கல்லை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? மூளைக்கல்லாக நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி ஒரு கட்டடமானது மூளைக்கல் இல்லாமல் கட்டடம் இருக்காதோ, அதுபோல நம்முடைய வாழ்வுக்கு இந்த மூளைக்கல்லாக அல்லது உயிருள்ள கல்லாக இருக்கிற இயேசுவை அடிப்படையாக கொண்டால் நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும். எனவே தான் எசையா புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 16 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படியாக என்றால், நான் சீயோனில் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளம் அமையும் கல். எனவே நம்பிக்கை கொண்ட மக்கள், இந்த கல்லின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் பதற்றமடைய மாட்டார்கள். இதுதான் நம்முடைய ஆன்மீகம். இந்த புதிய வாரத்தில் நாம் பதற்றம் அடையக்கூடாது, நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூளைக்கல்லாக உயிரோட்டம் கொண்ட கல்லாக இருக்கிற இயேசுவை உள்வாங்கி அந்த அடித்தளமாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திற்கு இயேசுவையே மூளைக்கல்லாக வைப்போம். அப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும். மூளைக்கல்லாகிய ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார். ஆமென்.